ஹாய் வணக்கங்க. வெல்கம் டு அனிதா வில்லேஜ் லைஃப். காலை வணக்கங்க எல்லாத்துக்கும். இந்த வெயில் காலத்தில் கூட இந்த நெல்லிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்குதுன்னு. இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. இதை கொஞ்சம் முத்துனோன்னா ஏதோ ஒரு ரெசிபி செஞ்சு போடலாம். காலையில் எவ்வளோ இடமா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இப்போ காலையில் என்னென்ன வேலை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நந்தியாவட்டை செடி பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பூ இருக்குது. வெயில் காலத்தில் செடியெல்லாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கருவேப்பிலை செடி எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. காலையில் வேலை என்னென்னா இந்த கோழிங்களுக்கு தீனி போடுற வேலை தாங்க. காலையில் நம்ம எந்திரிச்சு வந்தோம்னாவே நம்ம பின்னாடியே நிற்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு. தண்ணி காஞ்சிருச்சுங்க, அரிசி போட்டுக்கலாம். நாங்கள் எப்பயுமே வடித்து தாங்க செய்வோம். அடுத்ததாக குழம்புக்கு பூசணிக்காய் ரெடி பண்ணலான்னு எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனுக்கும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூடவே மிளகாய் சேர்த்திக்கலாம். மிளகாயும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். அது கூட வெங்காயம் கறிவேப்பிலை ரெண்டையும் சேர்த்திக்கலாம். இது இனிப்பு பூசணிக்காங்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கின பின்னாடி பூசணிக்காயும் சேர்த்திக்கலாம். இந்த காயை எங்கள் சைடு பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. சில பக்கம் பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதை அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்கலான்னு தான் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வெந்தால் அவ்வளோதாங்க, இதோட வேலை தீர்ந்து போச்சு. இது ஈஸியான வேலை தான். காயும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. நல்லா வெந்துருச்சு காய். அப்பப்போ கிளறி விட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடியில் தீஞ்சிரும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, பூசணிக்காய் வேலை முடிஞ்சது. அடுத்தது வெந்தயக்கீரை வணக்கலாம். அதுக்கு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கறிவேப்பிலை மிளகாய் மூணையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு தடவை சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். கீரை பார்த்தா தாங்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வணங்கினா கம்மியாக தான் தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அதிகமாக சேர்த்திக்கிட்டோம்னா அப்புறம் ரொம்ப உப்பு அதிகமான மாதிரி ஆயிடும். எனக்கு இப்போ போட்ட உப்பே கரெக்டாக இருந்ததுங்க. கீரை பாருங்கள், நான் எவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்குது. வணக்கி முடித்தா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இதுவும் ஈஸியான வேலை தாங்க. அவ்வளோதான், வெந்தால் தீர்ந்து போச்சுங்க வேலை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா வடித்து வச்ச சாதம், பூசணிக்காய் பொரியல், அதோட கீரை பொரியல், மோர், காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி. இதுதான் இன்றைக்கி எங்களோட சாப்பாடு. நீங்களும் வாங்க, எங்களோட சாப்பிட்லாம். இன்றைக்கி சாப்பாட்டு வேலைலாம் முடிச்சிட்டுங்க மாட்டுக்கு தீனி போடலான்னு வந்திருக்கேன். மாடு கத்திக்கிட்டே இருக்குது. மாட்டுக்கு இப்போ தீனி போடலாம்.
இப்போ மாட்டுக்கு, ஆட்டுக்கு, கன்றுக்குட்டிக்கு எல்லாமே தீனி போட்டாச்சுங்க. அதுங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டுக்கிட்டோம். நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்தது என்ன வேலைன்னா, இந்த 2 குட்டி பால் குட்டி வாங்கிட்டு வந்து விட்டுருக்கோம். இந்த குட்டிங்களுக்கு இப்போ பால் கொடுக்கலாம். பால் கொடுக்க வந்தாச்சுங்க. இப்போ பால் கொடுக்கலாம். அப்படியே இந்த மாதிரி சந்திலே விட்டு கொடுத்தோம்னாவே குடிச்சுக்கும். இந்த குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளியே விட்டுருந்தாங்க. அந்த குட்டிக்கெல்லாம் பால் கொடுக்கவும் இதுவும் வந்து ராவடி. அதனால் இதுக்கும் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.